வணக்கம். இன்றைய கோவை முக்கிய நிகழ்வுகள். கோவை ராமநாதபுரம் பகுதியில் நீண்ட வரிசையில் காத்து நின்று தடுப்பூசி போட்ட பொதுமக்கள். வால்பாறையில் முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு தொழிலாளர்கள் 45,000 ரூபாய் நிதி வழங்கினர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனப்பகுதியில் தனியாக சுற்றி வரும் ஆண் யானையின் நடமாட்டத்தை கண்காணிக்க ரேடியோ காலர் பொருத்த டாப் ஸ்லிப் பகுதிகளிலிருந்து 2 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டது. மேட்டுப்பாளையம் வனப்பகுதியில் இருந்து காட்டு யானைகள் இரவில் உணவை தேடி வனப்பகுதியிலிருந்து வெளியே வந்து விவசாய நிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதம் செய்து வருகின்றன. இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒற்றை ஆண் யானை மற்ற யானைகளுடன் சேராமல் வனப்பகுதியில் தனியாக சுற்றி வருகிறது. கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக கூட்டத்தில் சேராமல் தனியாக சுற்றி வரும் இந்த யானைக்கு பொதுமக்கள் பாகுபலி என பெயரிட்டுள்ளனர். இந்நிலையில் பொள்ளாச்சி வனக்கோட்டம் உலாந்தி வனச்சரகம் கோழிக்கமுத்தி யானை முகாமில் பராமரிக்கப்பட்டு வரும் கலீம் மற்றும் மாரியப்பன் ஆகிய 2 கும்கி யானைகளை மேட்டுப்பாளையம் வனச்சரக பகுதியில் சுற்றித் திரியும் பாகுபலி காட்டு யானைக்கு ரேடியோ காலரிங் பொருத்தும் பணியில் உதவி செய்ய அனுப்பி வைக்கப்பட்டது. மேட்டுப்பாளையம் வனச்சரகத்தில் முதன்முறையாக ஒரு ஆண் யானைக்கு ரேடியோ காலர் ஐடி பொருத்தும் பணிகள் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. கொரோனா சிகிச்சைக்காக 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 105 ஆக்சிஜன் சிலிண்டர்களை நன்கொடையாக வழங்கிய தன்னார்வலர்கள். கொரோனா 2ஆம் அலை பரவலில் அதிக அளவிலானோர் ஆக்சிஜன் குறைபாட்டால் உயிரிழந்தனர். இதனை அடுத்து நாடு முழுவதும் ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஏற்பட்டதால் பல்வேறு தன்னார்வலர்கள் பொதுநல அமைப்புகள் ஆக்சிஜன் சிலிண்டர்களை அரசு மருத்துவமனை மற்றும் கொரோனா சிகிச்சை மையங்களுக்கு நன்கொடையாக வழங்கினர். இந்நிலையில் கோவையில் இன்ஃபோசிஸ் அறக்கட்டளை, இன்ஸ்பயர் பொதுநல அமைப்பு மற்றும் தி ஃபிஷ் பீப்பிள் என்ற தனியார் பொதுநல அமைப்புகள் இணைந்து ரூபாய் 25 லட்சம் மதிப்பிலான ஆக்சிஜன் நிரப்பி பயன்படுத்தும் 105 சிலிண்டர்களை கோவை மாவட்ட ஆட்சியரிடம் நன்கொடையாக வழங்கினர். இதனை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் சமீரன் தன்னார்வலர்களின் செயல்பாடுகள் குறித்து கேட்டறிந்தார். இது தொடர்பாக பேசிய இன்ஸ்பயர் பொதுநல அமைப்பின் நிர்வாகி ரேவதி, புறநகர் பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் சிலிண்டர் தேவை இருப்பதை அடுத்து மீண்டும் ஆக்சிஜன் நிரப்பி பயன்படுத்தும் வகையிலான 105 சிலிண்டர்களை வழங்கியுள்ளதாகவும், இது புறநகர் பகுதிகளில் உள்ள மருத்துவமனைகளில் பயன்பாட்டுக்கு வரும்போது கிராமப்புற மக்கள் மிகவும் பயனடைவர் என தெரிவித்தார். தனிமைப்படுத்தப்பட்ட கொரோனா நோயாளிகளின் மருத்துவ கழிவுகளை சேகரிக்க தனி பணியாளர்கள். கோவை மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்ட வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டவர்களிடம் மருத்துவ கழிவுகளை சேகரிக்க தூய்மை பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் ராஜகோபால் சுங்கரா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது: கோவை மாநகராட்சி பகுதியில் வீட்டு தனிமையில் உள்ள கொரோனா நோயாளிகள் பயன்படுத்தும் கையுறைகள், முகக்கவசம் போன்ற மருத்துவ கழிவுகளை பாதுகாப்பான முறையில் அப்புறப்படுத்த மத்திய மாநில அரசுகள் அறிவுறுத்தியுள்ளது. கொரோனாவால் வீட்டு தனிமையில் இருப்பவர்கள் மருத்துவ கழிவுகளை போட்டு வைப்பதற்காக மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அறிவுறுத்தல் படி மஞ்சள் நிற பைகள் மாநகராட்சி மூலமாக வழங்கப்பட்டு வருகின்றன. பயன்படுத்திய மருத்துவ கழிவுகளை இதற்கென பிரத்யோகமாக நிர்ணயிக்கப்பட்ட தூய்மை பணியாளர்கள் மூலம் சேகரிக்கப்பட்டு இக்கழிவுகளை கொண்டு செல்ல பிரத்யோக வாகனம் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கழிவுகள் மத்திய மாநில மாசு கட்டுப்பாடு அனுமதி பெற்ற பிரத்யேக நிறுவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு பாதுகாப்பாக அளிக்கப்படுகிறது. இதன் மூலம் கொரோனா தொற்று பரவல் தடுக்கப்படுகிறது என்று அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் 870 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை தினமும் தொடர்ந்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்த மாநில அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது. இருப்பினும் கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் மேலும் 870 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் கோவையில் மொத்த பாதிப்பு அடைந்தோர் எண்ணிக்கை 2,14,256 அதிகரித்துள்ளது. அதேபோல் கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பலனின்றி நேற்று மேலும் 19 பேர் உயிரிழந்தனர். இதன் மூலம் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1930 அதிகரித்துள்ளது.
கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று சிகிச்சை பெற்று வந்த 2046 பேர் நேற்று குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதன் மூலம் கோவையில் இதுவரை கொரோனா தொற்று சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 2,03,953ஆக அதிகரித்துள்ளது. மேலும் 8,373 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. கோவையில் கொரோனா ஊரடங்கு காலத்தில் வாட்ஸ்அப் குழு மூலம் உணவளித்து வரும் நண்பர்கள் குழு. கொரோனா தொற்று இரண்டாவது அலை தமிழகத்தில் பரவியுள்ள சூழ்நிலையில் பல்வேறு அமைப்புகள், கட்சியை சார்ந்தவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு உணவுகளை வழங்கி வருகின்றனர். மற்றும் சில அமைப்புகள் மளிகை, காய்கறி உள்ளிட்ட பொருட்களும் வழங்கி வருகின்றனர். இந்நிலையில் தன்னார்வ தொண்டு செய்யும் சமூக ஆர்வலர் அஜித் ராஜா நண்பர்கள் குழுவினர் சுமார் 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு தினம்தோறும் தக்காளி சாதம், தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், ஒரு நாள் சிக்கன் பிரியாணி உள்ளிட்டவைகளை வழங்கி வருகின்றனர். குறிப்பாக மலுமிச்சம்பட்டி, கோவை உக்கடம், கோவையை சுற்றி பல்வேறு இடங்களில் தினம்தோறும் வழங்கி வருகின்றனர். சுமார் 20 நாட்களுக்கு மேலாக இந்த சமூக சேவையை செய்து வருகின்றனர். மேலும் அவர்கள் கூறுகையில், இந்த ஊரடங்கு உத்தரவு தொடரும் வரை தொடர்ந்து இப்பணியானது நடைபெறும் என்று, இதனை சமூக ஊடகங்களில் கண்டு மற்ற இயக்கத்தை சார்ந்தவர்களும் அமைப்பை சார்ந்தவர்களும் இன்னும் பல ஏழை எளிய மக்களுக்கு உணவுகளை வழங்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இதன் தொடர்ச்சியாக நேற்று பொள்ளாச்சி, ஆனமலை, உடுமலைப்பேட்டை போன்ற பகுதிகளில் உணவின்றி தவித்து வரும் வாயில்லா ஜீவன், குரங்கு மற்றும் பறவைகளுக்கு அஜித் ராஜா தலைமையில் பழங்கள் மற்றும் உணவு வகைகளை சுமார் 1 டன் மதிப்புள்ள உணவு வகைகள் வாகனத்தில் எடுத்துச் செல்லப்பட்டு உணவு அளித்தது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் மாணவர்கள் சங்கம் சார்பில் கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான இருசக்கர வாகனங்கள் வழங்கப்பட்டது. கோவையில் காங்கிரஸ் செயல் தலைவர் மயூரா ஜெயக்குமார் தலைமையில் முன்னாள் மாணவர்கள் சங்கம் சார்பில் கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சுமார் 2 லட்சம் ரூபாய்க்கு என இருசக்கர வாகனங்கள் வழங்கப்பட்டது. கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கோவையில் தனியார் கல்லூரியில் பயின்று வந்த முன்னாள் மாணவர்கள் அனைவரும் சார்பில் மருத்துவமனைக்கு காங்கிரஸ் செயல் தலைவர் மயூரா ஜெயக்குமார் அவர்கள் மருத்துவமனைக்கு 2 லட்சம் ரூபாய்க்கான இருசக்கர வாகனங்களை 97 கல்லூரியில் பயின்ற மாணவ மாணவிகளுடன் மருத்துவமனைக்கு உபகரணங்கள் அளித்தனர். இதில் மருத்துவமனை டீன், பழைய மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். வால்பாறையில் முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு தொழிலாளர்கள் 45,000 ரூபாய் நிதியுதவி வழங்கினர். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே உள்ள தாய்முடி எஸ்டேட் தோட்ட தொழிலாளர்கள் முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு பணம் சேகரித்து வந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள சுமார் 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தாங்களாகவே முன்வந்து ஒவ்வொரு தொழிலாளியும் தங்களால் முடிந்த தொகையை முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு கொடுத்து சேகரித்த தொகை ரூபாய் 45,000 சேர்ந்தவுடன் வால்பாறை வட்டாட்சியர் ராஜனுக்கு தகவல் அளித்ததை தொடர்ந்து வால்பாறை வட்டாட்சியர் ராஜன் அந்த தொழிலாளர்கள் வேலை செய்யும் இடத்திற்கு சென்று தொழிலாளர்கள் வழங்கிய நிவாரண நிதி ரூபாய் 45,000 பெற்றுக்கொண்டார். பின்பு அது பற்றி வட்டாட்சியர் கூறும்போது, மலை பிரதேசத்தில் அதிலும் வால்பாறை பகுதியில் மிகவும் சிரமத்துடன் குறைந்த ஊதியத்தில் வேலை பார்க்கும் தொழிலாளர்கள் தங்களது சிரமத்தையும் பொருட்படுத்தாமல் முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு தாய்முடி எஸ்டேட் அப்பர் டிவிஷன் தொழிலாளர்கள் 30,000ம், லோயர் டிவிஷன் தொழிலாளர்கள் 15,000 ரூபாயும் ஆக மொத்தம் 45,000 ரூபாய் கொடுத்தது உண்மையிலேயே மிகவும் பாராட்டத்தக்கது. எனவே கோவை மாவட்ட ஆட்சித்தலைவரின் சார்பாக தொழிலாளர்களுக்கு தனது நெஞ்சார்ந்த பாராட்டுகளை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். மறைந்த கலைஞரின் பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை மக்களுக்கு நிவாரண பொருட்கள் வழங்கப்பட்டது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் 98வது பிறந்த நாளையொட்டி கோவை மாவட்டத்தில் 1 மாத காலமாக ஏழை மக்களுக்கு தொடர் சேவையை திமுகவினர் அளித்து வருகின்றனர். அந்த வகையில் இன்று கோவை 76வது வார்டு தெலுங்குபாளையம் டிபிஎஸ் ரவி மற்றும் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் ஏற்பாட்டில் நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொறுப்பாளர் ராமச்சந்திரன் ஏழைகளுக்கு நிவாரணம் வழங்கினார். இதில் வழக்கறிஞர் கணேஷ்குமார், பகுதி கழக பொறுப்பாளர் மணி, வட்டச் செயலாளர்கள் கோவை சிவா, நாகமுரளி, டாக்டர் விஸ்வநாதன், கேபிள் பிரகாஷ், பாஸ்கர், வேலுசாமி, சிடிசி தர்மராஜ், பழனிசாமி, கவிஞர் ரஃபீக், அபு, கோபி கிருஷ்ணன், சிவகுரு, ராஜகண்ணன், வெங்கடேஷ், செல்வராஜ், LIC இளங்கோ, நவீன், பிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
கோவை ராமநாதபுரம் பகுதியில் நீண்ட வரிசையில் காத்திருந்து தடுப்பூசி போட்டுக்கொண்ட பொதுமக்கள். கோவை ராமநாதபுரம் மாநகராட்சி ஆரம்ப பள்ளி வளாகத்தில் 18 வயதிற்கும் மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி போட நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். அப்பகுதி பொதுமக்கள் அதிகாலையிலேயே அங்கு வந்து நீண்ட வரிசையில் காத்து நின்றனர். பின்னர் அவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டது. டோக்கன்களை பெற்றுக்கொண்டு சமூக இடைவெளியுடன் காத்து நின்று தடுப்பூசி போட்டு சென்றனர். ஒன்றிணைவோம் வா திட்டத்தின் கீழ் கோவை மாவட்ட திமுகவினர் சார்பாக பொதுமக்களுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கான டோக்கன் வழங்கப்பட்டது. தமிழக முதல்வர் தலைவர் தளபதி அவர்களின் ஆணைக்கிணங்க கொரோனா பெருந்தொற்று நோய் தடுப்பு நிவாரண உதவியாக ஒன்றிணைவோம் வா திட்டத்தின் மூலம் ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட திமுக சார்பில் பொதுமக்களுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் நா. கார்த்திக் எக்ஸ்-எம்எல்ஏ அவர்கள் வார்டு 75 வள்ளல் நகர், இலாஹி நகர் பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களை வீடு வீடாக சந்தித்து அதற்குண்டான டோக்கன்களை வழங்கினார். உடன் சிங்காநல்லூர் பகுதி கழகம் பொறுப்பாளர் ஷேக் அப்துல்லா, மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் சாரமேடு இஸ்மாயில், பகுதி பொறுப்புக்குழு உறுப்பினர் சாரமேடு பழனிசாமி, வட்டக்கழக பொறுப்பாளர்கள் செந்தில், ஷாஜகான் மற்றும் அமானுல்லா, கலீல், அன்சாரி, கழக நிர்வாகிகள், கழக உடன்பிறப்புகள், பொதுமக்கள் உடனிருந்தனர். கோவை இசாப் வங்கியின் சார்பாக கொரோனா நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி குனியமுத்தூர் கிளையில் நடைபெற்றது. கொரோனா நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்வு குனியமுத்தூர் கிளையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் இசாப் வங்கியின் கோவை மண்டல மேலாளர் ஷீலா பிஜாய் கலந்து கொண்டு 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு கொரோனா பொருட்களை வழங்கினார். அப்போது அவர் கூறும்போது, கேரளா மன்னூத்தி என்ற இடத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகின்ற இந்த வங்கி 2017ஆம் ஆண்டு முதல் வங்கியின் சிறப்பான செயல்பாடுகளை கடந்த 5 வருட காலமாக செயலாற்றி வருகிறது என்றும், இதுவரையிலும் கோவையில் லட்சக்கணக்கில் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளோம் என்று தெரிவித்தார். உடன் கிளை மேலாளர் ஆர். பூஜா மற்றும் அருண் உட்பட வங்கி ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதில் 100க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டு பொருட்களை பெற்றனர். கோவை மாநகர் முழுவதும் 17 வங்கி கிளைகள் உள்ளன என்று மண்டல மேலாளர் தெரிவித்தார். சுந்தராபுரம் CSI கிறிஸ்துநாதர் ஆலயம் சார்பில் 70 குடும்பத்தினருக்கு உதவி. கோவை சுந்தராபுரம் CSI கிறிஸ்துநாதர் ஆலயம் சார்பில் கொரோனா ஊரடங்கால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு உணவு உள்ளிட்ட உதவிகள் செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நேற்று முன்தினம் 70 குடும்பத்தினருக்கு சபை மக்களின் நன்கொடை மூலம் அரிசி, மளிகை பொருட்கள் அடங்கிய பை வழங்கப்பட்டது. கிணத்துக்கடவு அருகே உள்ள வடச்சித்தூர் பகுதியைச் சேர்ந்த 30 குடும்பத்தினரும், சுந்தராபுரம் பகுதியைச் சேர்ந்த பழங்குடி மக்கள் 40 பேரும் பயனடைந்தனர். இந்த உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கோவை புதூர் சபை ஆயர் ஜேக்கப் ரவிக்குமார், ஆயர் பார்த்தலேமியா, சீகன்பால், மலுமச்சம்பட்டி சபை ஆயர் சார்லஸ், சுந்தராபுரம் சபை ஆயர் வசந்தகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். கொரோனா பாதிப்பு அதிகம் உள்ள கோவை, நீலகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் மின் கட்டணம் செலுத்த சலுகைகள் வழங்கி மின்சார வாரியம் உத்தரவிட்டுள்ளது. கொரோனா 2ஆம் அலையால் தமிழகம் பெரிதும் பாதிக்கப்பட்டது. நாளுக்கு நாள் அதிகரித்து வந்த கொரோனா தொற்றால் தமிழக அரசு ஊரடங்கு பிறப்பித்தது. தற்போது மெல்ல மெல்ல கொரோனா குறைந்து வரும் நிலையில் ஊரடங்கில் தளர்வுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் கொரோனா அதிகமுள்ள 11 மாவட்டங்களில் எந்த தளர்வுகளும் ஏற்படுத்தப்படவில்லை. எஞ்சியுள்ள 27 மாவட்டங்களில் கூடுதல் தளர்வுகளும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சி, செங்கல்பட்டு மாவட்டங்களில் பேருந்து போக்குவரத்து அனுமதி அளிக்கப்பட்டது. இந்நிலையில் கொரோனா அதிகமுள்ள கோவை, நீலகிரி, நாகை, மயிலாடுதுறை, ஈரோடு, திருப்பூர், சேலம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் மின்வாரியம் அறிவித்திருக்கும் சலுகைகளின்படி இம்மாதத்திற்கான மின் கட்டணத்தை 2019 ஆண்டு ஜூன் மாதத்தில் செலுத்தப்பட்ட தொகையினை உத்தேசமாக கணக்கீடு செய்து கட்டலாம் என தெரிவித்துள்ளது. அந்த கட்டணம் கூடுதலாக இருப்பதாக கருதுபவர்கள் கடந்த 2020ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்துக்கான மின் கணக்கீட்டின்படி உத்தேசமாக மின் கட்டணத்தை செலுத்தலாம் எனவும் மின்வாரியம் கூறியிருக்கிறது. இளைய தளபதி நடிகர் விஜயின் 47வது பிறந்த நாள் ஏழை எளிய மக்களுக்கு உதவும் வகையில் எளிமையாக கொண்டாடப்பட்டது. இளைய தளபதி விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக நடிகர் விஜய் அவர்களின் 47வது பிறந்தநாள் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் கோவை மாவட்ட தலைவர் மற்றும் பொறுப்பாளர் வி. சம்பத்குமார் தலைமையில் இன்று தனியார் மருத்துவமனையில் 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள்,
இரத்த தானம் செய்தனர். மேலும் கோவை மாவட்ட முக்கிய பகுதிகளான கவுண்டம்பாளையம், வடவள்ளி, பெரியநாயக்கன்பாளையம், காரமடை, மேட்டுப்பாளையம், ஆர்எஸ்புரம், காமராஜபுரம், பேரூர், செல்வபுரம், தெலுங்குபாளையம், சிவானந்தா காலனி என பல்வேறு இடங்களில் உள்ள 1000த்திற்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு மளிகை பொருட்கள், காய்கறிகள், சானிடைசர், முகக்கவசம் வழங்கினார்கள். மற்றும் அனாதை ஆசிரமம், மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு உணவு வழங்கினார்கள். மேலும் திருநங்கைகளுக்கு அரிசி, காய்கறி, மளிகை பொருட்கள் வழங்கியது குறிப்பிடத்தக்கது. இறுதியாக இளைய தளபதி நடிகர் விஜய் அவர்களுக்கு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வணக்கம், என் பேர் சம்பத்குமார். தளபதி மக்கள் இயக்கத்தில் கோவை மாவட்ட தலைவராக மற்றும் பொறுப்பாளராகவும் கடந்த 18 வருடங்களாக இருக்கிறேன். இன்று தளபதியோட பிறந்தநாள். ஆனால் இந்த இப்போ இருக்கிற பேண்டமிக் சுச்சுவேஷனில் ஒரு கொண்டாட்டங்கள் இல்லாத ஒரு நட்பணி தினமாக தான் இன்றைக்கி எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்திங்கன்னா பல்வேறு இடங்களில் அன்னதானமும் பொதுமக்களுக்கு பல பகுதியில் அன்னதானம் கொடுத்துட்ருக்குறோம். பல ஆதரவற்ற இல்லங்களுக்கு உணவுகள் வழங்கி மற்றும் பொதுமக்களுக்கு தேவையான அரிசி, பருப்பு, மளிகை பொருட்கள் போன்ற அத்தியாவசிய பொருட்களையும் வழங்கிட்டு இருக்கிறோம். இப்போ ரத்த தானம் வழங்க இங்கே கோவையில் இருக்கிற ஒரு தனியார் மருத்துவமனைக்கு வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மேட்டுப்பாளையத்தில் சேர்ந்த அரசு மருத்துவமனையிலையும் நாங்கள் ரத்த தானம் வழங்கியிருக்கோம். போன்ற இன்றைக்கி பல்வேறு பகுதியில் இன்றைக்கி பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து ஒரு அத்தியாவசிய பொருட்களை வழங்கிட்டு வருதான் இன்றைக்கி வேலையாகவே இருக்கிறோம். எந்த ஒரு கொண்டாட்டங்கள் இல்லாத ஒரு நல்ல ஒரு காரியங்கள் செய்யக்கூடிய இன்றைக்கி நாளாக நாங்கள் செஞ்சிட்ருக்கிறோம். கடந்த ஒரு 15 வருடமாகவே நாங்கள் தளபதி பிறந்தநாளை நட்பணி தினமாக தான் கொண்டாடிட்டு இருக்கிறோம். அது இன்றைக்கி சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறோம் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. என்றைக்குமே தளபதிக்காக நாங்கள் என்றைக்குமே தம்பிகள் என்றைக்குமே தளபதிக்காக கூட என்றைக்கும் இருப்போம். தளபதி எந்த ஒரு வழி போனாலும் அதுக்கு பின்னாடியே தொடர்ந்து வருவோம். அவர் செய்கிற நல்காரியங்களுக்கு என்றைக்குமே நாங்கள் துணை இருப்போம். அவர் பேர் சொல்லி செய்கிறது நாங்கள் பெருமைப்படுறோம், சந்தோஷப்படுறோம். எங்களோட நற்காரியம் என்றைக்குமே தொடரும், இன்று போல் என்றைக்குமே தொடரும் என்று இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மருதமலை கோவில் பணியாளர்களுக்கு கொரோனா நிவாரண உதவி வழங்கப்பட்டது. இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் முழு மாத சம்பளமின்றி பணியாற்றும் அர்ச்சகர்கள், பூசாரிகள் மற்றும் பிற பணியாளர்களின் வாழ்வாதாரம் காக்கும் வகையில் கொரோனா நிவாரண உதவித்தொகை 4000 ரூபாய் மற்றும் 10 கிலோ அரிசி, 16 வகை மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் பணிபுரியும் 25 நபர்களுக்கு உதவித்தொகை மற்றும் நிவாரண பொருட்களை கோவை மாநகர் மேற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் பையா கவுண்டர் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து வடவள்ளி பகுதியில் பல ஆண்டுகளாக பராமரிப்பின்றி பயன்பாட்டில் இல்லாமல் இருக்கும் சித்த மருத்துவமனையை நேரில் ஆய்வு செய்ததோடு அதனை விரைவில் சீர் செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும்படி அதிகாரிகளை அவர் கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் கோவில் செயல் அலுவலர் விமலா, மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் குப்புசாமி, ஆனந்த்குமார், தெய்வம் மகாலட்சுமி, பகுதி பொறுப்பாளர்கள் வாமா சண்முகசுந்தரம், KM ரவி, கணபதி லோகு, பாக்யராஜ், அஞ்சுகம் பழனியப்பன், கிருஷ்ணராஜு, ஒன்றிய பொறுப்பாளர் CM கிருஷ்ணகுமார், அரசூர் பூபதி, திமுக மாவட்ட வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் அருள்குமார், திமுக மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் விஜயகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபீக் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார். அண்மையில் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் உரையாற்றிய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் 3 வேளாண் மற்றும் குடியுரிமை சட்டங்களை எதிர்த்து வரும் பட்ஜெட் சட்டமன்ற கூட்டத்தொடரில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என அறிவித்திருந்தார். இந்நிலையில் கோவையில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபீக் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அவர் மத்திய அரசு சிறுபான்மை இஸ்லாமியர்களுக்கு எதிராக கொண்டு வந்த குடியுரிமை சட்டம் ரத்து செய்த மன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவோம் என்று விவசாயிகளுக்கு எதிரான 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவோம் என்று கூறியதை நன்றி கலந்த பாராட்டுதல்களுடன் வரவேற்பதாக கூறிய அவர் அண்மையில் மேலும் பாரத பிரதமரை சந்தித்து கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கு வலியுறுத்திய தமிழக முதல்வருக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்ட அவர் பதவியேற்று 50 நாட்களில் பல்வேறு திட்டங்களை அறிவித்து தமிழகத்தில் கொரோனாவை கட்டுக்குள் கொண்டு வந்த தமிழக மக்களை கொரோனாவில் இருந்து காத்து பொருளாதாரத்திலும் சமூக நீதியிலும் வளர்ச்சி பாதையில் அழைத்து கொண்டு சென்று கொண்டிருக்கும் தமிழக முதலமைச்சருக்கு மனமார்ந்த நன்றியினை மீண்டும் ஒரு முறை கூறுவதாக அவர் தெரிவித்தார். மத்திய அரசு சிறுபான்மை இஸ்லாமியர்களுக்கு எதிராக கொண்டு வந்த குடியுரிமை சட்டம் ரத்து செய்ய சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவதாகவும், 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவோம் என்று கூறியதை நன்றி கலந்த பாராட்டுதல்களுடன் வரவேற்பதாக கூறிய அவர் அண்மையில் மேலும் பாரத பிரதமரை சந்தித்து கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கு வலியுறுத்திய தமிழக முதல்வருக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்ட அவர் பதவியேற்று 50 நாட்களில் பல்வேறு திட்டங்களை அறிவித்து தமிழகத்தில் கொரோனாவை கட்டுக்குள் கொண்டு வந்த தமிழக மக்களை கொரோனாவில் இருந்து காத்து பொருளாதாரத்திலும் சமூக நீதியிலும் வளர்ச்சி பாதையில் அழைத்து கொண்டு சென்று கொண்டிருக்கும் தமிழக முதலமைச்சருக்கு மனமார்ந்த நன்றியினை மீண்டும் ஒரு முறை கூறுவதாக அவர் தெரிவித்தார். மத்திய அரசு
விவசாயிகளுக்கு எதிரான 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றும் என்று கூறிய தமிழக முதலமைச்சருக்கு இந்த நேரத்தில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் சார்பாக நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பாரத பிரதமரை சந்தித்து கோவையில் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் அமைக்க வலியுறுத்திய மாண்புமிகு முதலமைச்சர் டாக்டர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் கொரோனாவை பதவியேற்று 50 நாட்களில் கொரோனாவை கட்டுப்படுத்தி பொருளாதாரத்தில் முன்னேற்ற பாதையில் அழைத்து சென்று கொண்டிருக்கும் தமிழக அரசுக்கு பாராட்டுகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள பல்சமய நல்லுறவு இயக்கம் தெரிவித்துக் கொள்கிறது. சமூக நீதியிலும் இடஒதுக்கீடிலும் சரியான பாதையில் தமிழக முதலமைச்சர் சென்று கொண்டிருக்கிறார். அதற்காக இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றியுள்ளோம். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். ஆபரண தங்கம் கிராம் ஒன்றிற்கு 4455 ரூபாய்க்கு விற்கப்படுகின்றது. வெள்ளி கிராம் ஒன்றிற்கு 73 ரூபாய் 40 காசுகளுக்கு விற்கப்படுகின்றது. இத்துடன் கோவை நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. தினமும் இரவு 7 மணி, இரவு 10 மணி, காலை 8 மணிக்கு கோவை நிகழ்வுகளை காண தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.